இப்படித்தான் ஒரு ஏரிக்கரையில் ஒரு ஆலமரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஆலமரத்து கொப்பில் ஒரு குரங்கு ஏறி அங்கங்கேயும் தவி தவி விளாண்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட இருந்து ஒரு 4-5 பேர் அந்த ஏரிக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கூடையை வலையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த ஏரிக்கரையில் கூடையை இறக்கி வச்சுட்டு அந்த வலையை மட்டும் எடுத்து ஏரி தண்ணியில் வீசியிருக்காங்க. அப்படி வீசி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வலையை இழுத்துருக்காங்க. அப்படி இழுக்கும்போது ஏகப்பட்ட மீன் அந்த வலையில் மாட்டி இழுத்துருக்காங்க. அந்த மீனெல்லாம் கரைக்கு கொண்டு கத்த கூடையில் நிறைச்சிருக்காங்க. நிறைச்சிட்டு மறுபடியும் அந்த ஏரி தண்ணியில் இந்த வலையை வீசியிருக்காங்க. மறுபடியும் ஏகப்பட்ட மீன் மாட்டி இழுத்துருக்காங்க. அந்த மீனும் கரைக்கு கொண்டு கத்த கூடையில் நிறைச்சிருக்காங்க. அடுத்து மீன் பிடிச்சி போகிறதுக்கு கூடை இல்லை. அதனால வீட்டுக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க இந்த மீன் பிடிக்க வந்தவங்க. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம், ஏன்டா இன்றைக்கி கூடை இல்லை மீன் பிடிச்சி போடுறதுக்கு, அதனால் இந்த வலையை மட்டும் ஏரி கரையில் காய போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம்னு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சுட்டு மீனை எடுத்துக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அப்படி போகவும் இந்த குரங்கு மரத்தில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க போனது வந்தது மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. கண்காணிச்சிட்டு இவங்க போனோடனே மலைச்சின்னு கீழே தவி அந்த காய போட்ட வலைக்கிட்ட உட்காந்து யோசனை பண்ணியிருக்கு. என்னடா வந்தாங்க, இந்த வலையை தூக்கி தண்ணியில் வீசினாங்க, அப்படி வீசினா ஏகப்பட்ட மீன் மாட்டி இழுத்தாங்க. அதேமாரி நாமளும் இந்த தண்ணியில் வலையை வீசி மீன் பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வலையை தூக்கி அந்த தண்ணியில் வீசியிருக்கு இந்த குரங்கு. அப்படி அந்த வலை தண்ணியில் விழுகாமல் இந்த குரங்கு தலையிலே விழுந்து போச்சு அந்த வலை. அப்படி விழுகுவேன் இந்த குரங்கு அந்த வலையை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணாலும் எடுக்கவே முடியல. வசமாக சிக்கிக்கிருச்சு இந்த வலை குரங்கு தலையில். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்குது, இதனால் எடுக்க முடியல. அப்படி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கரையிலே துள்ளிக்கிட்டு கிடந்திருக்கு. அப்படி துள்ள இந்த குரங்கு அப்படியே தண்ணிக்குள்ளே வழுகி போயிடுச்சு. வழுகி போனோடனே கரையில் இருக்கும்போதால் கொஞ்சம் தப்பிக்கலாம். தண்ணிக்குள்ளே போனதுனால அது வலைக்குள்ளே இருந்ததுனால அப்படியே தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு. அப்போ நினச்சிருக்கு இந்த குரங்கு, என்னடா பேசாமல் மரத்தில் தாவிக்கிட்டு இருக்க மாட்டாப்புல, அவங்க மீன் பிடிக்கிறத பார்த்து இப்படி ஆசைப்பட்டு நம்ம உசுருக்கு நாமளே வேலை பேசிட்டோமே அப்படி நினச்சி இந்த குரங்கு ரொம்ப கவலைப்பட்டு தண்ணிக்குள்ளேயே விழுந்து செத்து போச்சான். இதே கதை.